Hi everyone. So continue நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். 2023ல 2023ல கேட்ட நீட் கொஸ்டின் புக்லெட் கோட் E1 இதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஏற்கனவே 82 கொஸ்டின்ஸ் வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ 83rd கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். The right option for the mass of carbon dioxide produced by heating 20 gram of 20% pure limestone is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்க, 1 கிராம் கால்சியம் கார்பனேட் எடுத்துக்கிட்டா ஒரு மோல் கால்சியம் கார்பனேட் எடுத்துக்கிட்டா 1 மோல் கால்சியம் ஆக்சைடு 1 மோல் கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குது. ஓகேவா? அப்ப எவ்வளவு மோல் கால்சியம் கார்பனேட் எடுத்துக்கிட்டா எனக்கு எவ்வளவு மோல் கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும்ன்றது தெரிஞ்சிச்சுன்னா அதை வச்சு என்ன பண்ணிடலாம், எவ்வளவு வெயிட்னு கண்டுபிடிச்சிடலாம் இல்ல. சரி பாருங்க, அவங்க என்ன சொன்னாங்கன்னா 20 கிராம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப லைம்ஸ்டோன் கால்சியம் கார்பனேட்டுடைய வெயிட் 20 கிராம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமானா இல்ல, அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க 20% பியூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 20 கிராம் கால்சியம் கார்பனேட்டும் கம்ப்ளீட்டா இல்ல, அது அந்த 20 கிராம்ல 20% தான் பியூரா இருக்கு. ஸோ 20 கிராம் இன்டூ எவ்வளவு பர்சன்டேஜ் பியூர் அப்படின்றத 20 டிவைட் பை 100%, 100 போடுவோம் இல்லையா. ஃபைன், அப்போ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல், இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாமா. அப்போ 2 × 2 4. ஸோ 4 கிராம் தான் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா கால்சியம் கார்பனேட் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ கால்சியத்துடைய வெயிட் 40 கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு மொத்தமா கால்சியம் கார்பனேட் வெயிட் மொத்தமா எவ்வளவு இருக்கும், 100 இருக்கும் இல்லையா. வேணும்னா இப்படி பண்ணிக்கலாமா, கால்சியம் 40 பிளஸ் கார்பனுக்கு எவ்வளோ 12 பிளஸ் ஆக்சிஜனுக்கு 16, 16 × 3 3 6 are 18. ஓகே 48 கரெக்டா. சரி, அப்போ மொத்தமா ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும், 10 1 9 100. ஓகே, கால்சியம் கார்பனேட்டுக்கு வெயிட் 100. ஸோ 4 கிராம் given weight by molecular weight, இதுதான் நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கான ஃபார்முலா. அப்ப 4 டிவைடட் பை 100 0.04ன்னு சொல்லுவோம்னு வச்சுக்கோங்களேன். இது என்னது அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கால்சியம் கார்பனேட் வாட் ஐ டூக். அவங்க 20 கிராம் 20% பியூர் லைம்ஸ்டோனை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அதுல மொத்தம் 4 கிராம் தான் இருந்திருக்கும். ஓகேவா, கார்பன். ஸோ அந்த 4 கிராம் கார்பன் எவ்வளவு, சாரி 4 கிராம் கால்சியம் கார்பனேட் எவ்வளவு மோல் இருக்குன்னு கேட்டீங்கன்னா 0.04 இருக்குன்னு சொல்லணும். ஓகே, ஒரு மோல் கால்சியம் கார்பனேட் எடுத்துக்கிட்டா 1 மோல் கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குது. அப்ப 0.04 மோல்ஸ் கால்சியம் கார்பனேட் எடுத்துக்கிட்டா எனக்கு எவ்வளவு மோல் கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும்னா 0.04. இவ்வளவு மோல்ஸ் தான், இவ்வளவு நம்பர் ஆஃப் மோல்ஸ் தான் என்ன கிடைக்கும், கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும். சரி, கார்பன் டை ஆக்சைடுடைய வெயிட் என்ன. இப்ப எனக்கு என்ன தெரியணும், இது கூட மாலிகுலர் வெயிட்டை மல்டிபிள் பண்ணா எனக்கு அட்டாமிக் வெயிட், அதாவது டேக்கன் வெயிட் தெரிஞ்சிடும் இல்லையா. கார்பன் டை ஆக்சைடு எவ்வளவு கிராம்ன்றது தெரிஞ்சிடும். ஸோ மாலிகுலர் வெயிட் எவ்வளோனா கார்பனுக்கு 12, ஆக்சிஜனுக்கு 16 × 2 இல்லையா. இப்போ என்னது 32. ஓகே, அப்போ மொத்தம் 44. ஓகே, 0.04 × 44 மல்டிபிள் பண்ணா என்னவோ அதுதான் ஆன்சர். ஸோ 4 4 சார் 16 6 1. வேற எங்கேயும் ஆப்ஷன்ல 6 இல்லை பாருங்களேன். டக்குன்னு இதை தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். செகண்ட் ஆப்ஷன் 4 0 சார் 0, இங்க 1 இருக்கு. ஸோ இப்படி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இங்கேயும் 16 தான் வரும். 0 0 5 6 7 1 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட். ஓகே, ஸோ இந்த அளவுக்குலாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கே புரியுதுன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம். இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி சேனல்ஸ் ஷேர் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அப்போதான் நான் இந்த மாதிரிலாம் போடுவேன், இல்லைன்னா போட மாட்டேன். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. 84. ஸோ ஆன்சருக்கு உங்களுக்கு லைட்டா தெரியும்னு நினைக்கிறேன், இருந்தாலும் ஜஸ்ட் 84 அப்படியே பார்க்கலாம். ஃபார் a certain reaction the rate equal to k into a power 2 b. ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏவுக்கு 2 எழுதிருக்காங்க, அது நம்பர் ஆஃப் மோல்ஸ் 2a இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பிக்கு 1 தான் எழுதிருக்காங்க. when the initial concentration of a is tripled, ஏவுடைய இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் பண்ணனா ட்ரிபிள் 3 மடங்கு ஆக்குறாங்க. டபுள்டுனா 2 தடவை இல்லையா, ட்ரிபிள்டுனா அர்த்தம் 3 தடவை ஆக்குறாங்க. கீப்பிங் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி கான்ஸ்டன்ட், பி உடைய கான்சன்ட்ரேஷனை சேஞ்ச் பண்ணல, ஏ உடைய கான்சன்ட்ரேஷன் மட்டும் 3 மடங்கு ஆக்குறாங்க. அப்ப இனிஷியல் ரேட் இனிஷியல் ரேட் என்ன ஆகும், 2 மடங்கு ஆகுமா, 4 மடங்கு ஆகுமா, 9 மடங்கு ஆகுமா, 6 மடங்கு ஆகுமா, இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. டிக்ரீஸ் ஆகுமா இன்க்ரீஸ் ஆகுமான்றதை சொல்லணும். ஓகே, சோ ஏ உடைய கான்சன்ட்ரேஷன் தானே ட்ரிபிள்னு சொன்னாங்க. பாருங்க, ரேட் இஸ் ஈக்குவல் டு 3a அப்படின்னு நான் எழுதுவேனா, ஏன்னா ஏ ஸ்கொயர்னு எழுதிருந்தாங்க. நான் இப்போ 3 டைம்ஸ் இனிஷியல் கான்சன்ட்ரேஷனை ட்ரிபிள் பண்றேன்னா அப்ப 3a எழுதுவேன். ஸோ ஏவை ஸ்கொயர் பண்ணா ஏ ஸ்கொயர் தான், அதுல எதுவும் மாற்றம் இல்லை. அப்ப ஏ ஸ்கொயர் பி இது அப்படியே தான் இருக்கு. பட் 3a ஸ்கொயர் பண்ணா வரும் 9 வருமா, அப்ப 9 இன்டூ இந்த டேர்ம், இதுதான் ஏற்கனவே இருந்துச்சு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ ஸ்கொயர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி, k இன்டூ 9 இன்டூ திஸ் டைம் விச் இஸ் ஈக்குவல் டு ரேட்.
அப்ப 9ஆல மல்டிபிள் பண்றதுக்கு ஈக்குவல்னா 9 டைம்ஸ் இது அதிகமாகுதுன்னு அர்த்தம். கரெக்டா? சோ இன்க்ரீஸ்டு பை ஃபேக்டர் 9 அப்படின்னு சொல்லணும். இன்க்ரீஸ்டு பை ஃபேக்டர் 9. அதனால தேர்ட் ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க. புரியுதா? ஓகே. நெக்ஸ்ட் 85th கொஸ்டின். ஃபைன். சோ அசர்ஷன், ரீசன் அப்படின்னு ரெண்டு கொடுத்திருக்காங்க. அசர்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க? இன் ஈக்குவேஷன் del RG equal to minus NF E cell. The value of del RG depends on N. N வேல்யூ டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா? கரெக்ட் தான். N வேல்யூ அதிகமா இருக்கோ கம்மியா இருக்கோ அதை பொறுத்து del RG வேல்யூ ஆகும், மாறும். ஓகே, அது நெகட்டிவா பாசிட்டிவா மாறாது, சைன் அப்படியே தான் இருக்கும். ஆனா வேல்யூ அதிகமாவோ கம்மியாவோ மாறலாம். ஓகே, தென் reason E cell is an intensive property and del RG is an extensive property. So நீங்க thermodynamics lesson 11th படிப்பீங்க இல்லையா, அதை படிக்கும் போது நீங்க என்ன பண்ணலாம், இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி எதெல்லாம், எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி எதெல்லாம், இதை மெமரைஸ் பண்ணினாலே டக்குன்னு சொல்லலாம். ஸோ E cell இன்டென்சிவ் தான், del RG எக்ஸ்டென்சிவ் தான், ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகேவா? ஸோ ஆனா இந்த del RG வேல்யூ என்ன டிபெண்ட் பண்ணிருக்குன்றதுக்கும் E cell இன்டென்சிவா இருந்து del RG எக்ஸ்டென்சிவா இருக்கிறதுக்கும் சம்பந்தம் இருக்கான்னு பாருங்க. ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் 2 both A and R are true. So ஏவும் அசர்ஷனும் கரெக்ட் தான், ரீசனும் கரெக்ட் தான். பட் அண்ட் ஆர் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. இங்க அண்டுக்கு பதிலா பட்னே கொடுத்துருக்காங்கல்ல, சரி, பட் ஆர் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. இந்த அசர்ஷனுக்கு இந்த ரீசன் என்னதுன்னா கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் கிடையாதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஃபைன். 86th கொஸ்டின். செக்ஷன் பி வந்தாச்சு. சோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். செக்ஷன் ஏ நம்ம 85 வரைக்கும், அதாவது 51ல இருந்து 85 வரைக்கும் அட்டென்ட் பண்ணிருக்கோம். ஓகேவா? அடுத்தது செக்ஷன் பி. இதுல எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்கும்? 10 இருக்குமா? 15 இருக்கும். ஃபைன். சோ ஆனா நம்ம 10 தான் அட்டென்ட் பண்ண போறோம். 86ல இருந்து 100 வரைக்கும் 15 இருக்கு. ஆனா அதுல எத்தனை தான் அட்டென்ட் பண்ண போறோம்? 10 தான் அட்டென்ட் பண்ண போறோம். ஓகே, சோ 10 அட்டென்ட் பண்ணணும். ஓகேவா? நீங்க அட்டன் தான் 10 தான் அட்டன் பண்ண போறீங்க அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு எத்தனை தெரியுதோ அட்டன் பண்ணலாம், சொல்றேன். ஃபைன். பெராக்சோ டை சல்ஃபியூரிக் ஆசிட். ஸோ பெராக்சோ டை சல்ஃபியூரிக் ஆசிடுக்கு எத்தனை SOH இருக்கும், எத்தனை S டபுள் பாண்ட் O இருக்கும், இப்படிலாம் சொல்லி கண்டுபிடிக்கணும் போல. பெராக்சோ டை சல்ஃபியூரிக் ஆசிட். இந்த பர்ன்ற வேர்டு வந்துச்சுனாலே எப்பயுமே O பாண்ட் O அப்படின்னு இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா தான் பர்ன்னு சொல்லுவோம். பராக்சைடு சொல்லுவோம்ல, H2O2. இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா ஹைட்ரஜன் பராக்சைடு. அந்த மாதிரி S O பாண்ட் O அப்படின்றது இருக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பெராக்சோ டை சல்ஃபியூரிக் ஆசிட். ரெண்டு சல்ஃபியூரிக் ஆசிட் ஒன்னா இருக்கு. ஃபர்ஸ்ட் சல்ஃபியூரிக் ஆசிட் எழுதிடலாம். சல்ஃபர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சல்ஃபருக்கு 6 பாண்டா. ஸோ S டபுள் பாண்ட் O டபுள் பாண்ட் O சிங்கிள் பாண்ட் O H. ஓகே, H2SO4. இதுதான் சல்ஃபூரிக் ஆசிட். ஆக்சிஜனுக்கு 2 பாண்ட் கரெக்டா இருக்கு, சல்ஃபருக்கு 6 பாண்ட் இருக்கு, ஹைட்ரஜனுக்கு 1 பாண்ட் இருக்கு. அப்ப இதே மாதிரி தான் இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன் இல்லாம அதே மாதிரி இன்னொரு சல்ஃபூரிக் ஆசிட் இந்த பக்கம் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் இந்த பக்கம் நான் எழுதுறேன் OH, இந்த பக்கம் OH எழுதுறேன். பட் சல்ஃபருக்கு 2 பாண்ட் தான் இருக்கு. இன்னும் நான் என்ன பண்ணலாம், 4 பாண்டை போடலாம், 6 பாண்டை போடலாம், என்னுடைய இஷ்டம் தான். ஓகே, இதுதான் பெராக்சோ டை சல்ஃபூரிக் ஆசிட். ஸோ இதுல பாத்தீங்கன்னா சல்ஃபருக்கு இங்க என்ன கொடுத்துருந்தாங்க, 2SOH. அப்ப SOH பாண்ட் எத்தனை இருக்குன்னா, இங்க ஒரு OH, இங்க ஒரு OH, 2 SOH இருக்கு. ஓகே, 2SOH தான். நிறைய ஆப்ஷன்ல இருக்கு, எல்லா ஆப்ஷன்லயுமே SOH இருக்கு. சரி, அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா SO கொடுத்துருக்காங்க. S டபுள் பாண்ட் O 1 2 3 4. அப்ப 4SO இருக்கு. 2SOH 4SO ரெண்டுமே கரெக்ட். 1SOS. ஆக்சுவலா பெராக்சோன்னு கொடுத்துருக்காங்க. SOOSன்னு வரணும். இவ்வளவு நேரம் பார்த்ததே வேஸ்ட். பெராக்சோ டைசல்ஃபூரிக் ஆசிட். ஸோ பார்த்த உடனேவே பெராக்சோன்னு இருக்கு. SOOன்னு எங்க இருக்கோ வேற எங்கேயுமே இல்ல பாருங்களேன், இங்கதான் இருக்கு SOO. அப்ப ஏவுக்கு 3. இது தெரிஞ்சிருச்சா? ஏவுக்கு 3 செகண்ட் ஆப்ஷனா? ஃபோர்த் ஆப்ஷன்ல என்ன இருக்குன்றது தெரியல. ஸோ அதை பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபோர்த் ஆப்ஷன்லயும் ஏவுக்கு 3 இருக்கு. அப்ப அந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு வரலாம். எது வரும்ன்றது எக்ஸாக்டா என்ன பண்ணணும், பார்த்துட்டு தான் சொல்லுவோம். ஆன்சர் 4 நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க, இருந்தாலும் சொல்றேன். சல்ஃபியூரிக் ஆசிடுடைய ஸ்ட்ரக்சர் இதோ இப்ப போறோம் இல்லையா, HOS டபுள் பாண்ட் O டபுள் பாண்ட் O OH. அப்ப 2 OH இருக்கும், SOH அப்படின்றது 2 இருக்கும். S டபுள் பாண்ட் ஓடுறதும் 2 தான் இருக்கும். ஸோ 2SOH 2SO. ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்டா? பிக்கு சல்ஃபியூரிக் ஆசிடுக்கு 4. ஸோ ஏவுக்கு 3, பிக்கு 4. இங்கேயும் அதே தான் இருக்கா? சரி, CD இதுல தான் கண்டுபிடிக்கணும். அப்போ பைரோ சல்ஃபியூரிக் ஆசிட், சல்ஃபியூரஸ் ஆசிட். சல்ஃபியூரஸ் ஆசிட் தெரியுதா உங்களுக்கு? H2SO3ன்னு சொல்லுவோம். H2SO3 அதுதானது சல்ஃபியூரஸ் ஆசிட். SO4ன்னு இருந்துச்சுன்னா சல்ஃபியூரிக் ஆசிட், SO3ன்னு இருந்துச்சுன்னா சல்ஃபியூரஸ் ஆசிட். அப்போ Dக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா 2SOH இருக்கு, ஒரு SO தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு
SO தான் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? ஃபைன். HOSOH H2S இங்க O2 இருக்கு. இன்னும் ஒரு O தான் இருக்கும். அப்பதான் எனக்கு என்ன கிடைக்கும்? H2SO சாரி SO3 கிடைக்கும். சல்ஃபியூரஸ் ஆசிட். அப்போ ஒரு SO இருக்கும், 2 SOH இருக்கும். சோ அது எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்க. 2SOH 1SO செகண்ட் ஆப்ஷன் இருக்கு. அப்ப Dக்கு 2. Dக்கு 2. சோ இது எங்க இருக்கு? செகண்ட் ஆப்ஷன்ல தான் இருக்கு. அப்ப சொல்லிடலாம். ஓகேவா? ஃபைன். 87th one. Which of the following statement are incorrect அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ தப்பான ஸ்டேட்மெண்ட் எது எதுன்னு கண்டுபிடிக்கணும். எது கரெக்டானதுன்னு கண்டுபிடிச்சாலும் ஓகே தான். அது இல்லாம மீதியை சொல்லிடலாம். All the transition metals except scandium form MO oxides which are ionic. ஸோ ஸ்காண்டியத்தை தவிர மற்ற எல்லா டிரான்சிஷன் எலமெண்ட்டும் எது காப்பர் ஜிங்க் மற்ற எல்லா மெட்டல்ஸுமே MOO ஃபார்ம் பண்ணணும்னு சொல்றாங்க. இப்போ எக்ஸாம்பிள் CuO ஃபார்ம் ஆகும். ஓகே FeO ஃபார்ம் ஆகும். ZnO ஃபார்ம் ஆகும். நான் எல்லாமே ஃபார்ம் ஆகுது அப்படி தோணுதா? MnO ஃபார்ம் ஆகுமா? மேங்கனீஸ் ஆக்சைடு MnO2 ஃபார்ம் ஆகுமா? MnO ஃபார்ம் ஆகுமா? இல்ல டைட்டானியம் ஆக்சைடு TiO ஃபார்ம் ஆகுமா? TiO2 ஃபார்ம் ஆகுமா? இப்படி யோசிச்சாலே உங்களால சொல்ல முடியும். குரோமியம் CrO ஃபார்ம் ஆகுமா? Cr2O3 அப்படின்னு சொல்லுவோமா? குரோமா. ஃபைன். சோ இந்த மாதிரி டிரான்சிஷன் மெட்டல் எல்லாமே MOO ஃபார்ம் பண்ணுமா பண்ணாதா? இத ஈஸியா சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். ஆமா தானே? ஃபைன். சோ எல்லாமே மெட்டல் ஆக்சைட்ஸை ஃபர்ஸ்ட் மெட்டல் ஆக்சைட்ஸை ஃபார்ம் பண்ணும். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய டிரான்சிஷன் மெட்டல்ஸ் எல்லாமே 2+ மினிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டா ஃபார்ம் பண்ணணும். 2+ அப்படின்றது 2- கூட சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா இது ஃபார்ம் பண்ணக்கூடியதா இருக்கும். ஓகே. The highest oxidation number corresponding to the group number in the transition metal oxide is attained in Sc2O3 to Mn2O7. ஓகே. ஆக்சிடேஷன் ஸ்டேட் பாத்தீங்கன்னா ஆக்சிடேஷன் நம்பர் பாத்தீங்கன்னா ஸ்காண்டியம்ல இருந்து மேங்கனீஸ் வரைக்கும் அதிகமாகும்னு சொல்றாங்க. மேங்கனீஸ்க்கு அதிகபட்சமா எது வரைக்கும் போகும்? +7 வரைக்கும் போகும். கரெக்டா? அதுக்கப்புறம் என்ன ஆக ஆரம்பிக்கும்னா அயனுடைய ஃபேமிலில இருந்து +3 வருமா? அயனுக்கு +2 +3 ஓகே +5 வரைக்கும் கூட அயன் வரும். அதுக்கப்புறம் வராது. தென் அடுத்தது இருக்கிற கோபால்ட் நிக்கல் காப்பர் ஒன்னொன்னுக்கும் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆகும் கம்மியாகும். ஸோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன்க்ரீஸ் ஆகும். மேங்கனீஸ் தான் ஹையஸ்ட் ஆக்சிடேஷனா வரும். அதுக்கப்புறம் மறுபடியும் கம்மியாக ஆரம்பிச்சிடும். அப்போ இதுதான் கரெக்ட் இல்ல? ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் நம்பர் கரஸ்பாண்டிங் டு என்னன்னு சொல்றோம்? குரூப் நம்பர் அப்படின்னு சொல்றோம். அது ஓகே தான். ஃபைன். ஏன்னா ஸ்காண்டியம் 3rd குரூப், மேங்கனீஸ் என்னது 7th குரூப். ஓகேவா? மேங்கனீஸ் D5ன்னு சொல்லுவோமா? அப்போ அதுக்கு முன்னாடி எஸ் பிளாக்ல 2 குரூப் இருக்கும், மேங்கனீஸ் இருக்கும் 5. சோ மொத்தம் 7th குரூப். ஃபைன். இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். பேசிக் கேரக்டர் இன்க்ரீசஸ் ஃப்ரம் V2O3 to V2O4 to V2O5. வெனடியம் ட்ரைஆக்சைடை விட வெனடியம் டெட்ராக்சைடுக்கு பேசிக் கேரக்டர் அதிகம். அதை விட வெனடியம் பென்டாக்சைடுக்கு இன்னும் பேசிக் கேரக்டர் அதிகம்னு சொல்றாங்க. தப்பு. ஓகேவா? ஆக்சைடு நேச்சர்ஸ் அதிகமாக பேசிக் கேரக்டர் அதிகமாகாது. அசிடிக் கேரக்டர் தான் அதிகமாகும். சோ அப்போ சி அப்படின்றது என்னது? தப்பான ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஃபைன். V2O4 dissolves in acids to give VO4 3- அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, வெனடியம் டெட்ரா ஆக்சைடு அப்படின்றது என்னவாகுதான்? வெனடியேட் அப்படின்னு சொல்லுவோம். VO4 3- அப்படின்ற சால்ட்டை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரியல கொடுக்குமான்னு. CrO is basic but Cr2O3 is amphoteric. Cr2O3 அப்படின்றது amphotericன்னு சொல்றாங்க. இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். நீங்க குரோமியம் ஃபேமிலியில படிப்பீங்க இல்ல, பொட்டாசியம் டைக்ரோமேட் காம்பவுண்ட் படிக்கும்போது Cr2O3 ஒரு amphotericன்னு படிச்சிருப்பீங்க. ஃபைன். சோ இந்த ஸ்டேட்மெண்ட் E கரெக்ட். அப்போ ஆன்சர் என்னதான் சொன்னாங்க? 3 C and D. பாருங்க, C பேசிக் கேரக்டர் இன்க்ரீசஸ் ஃப்ரம் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அது தப்பு. ஏன்னா பேசிக் கேரக்டர் போக போக என்ன ஆகும்? கம்மியாக ஆரம்பிக்கும். இங்க இன்க்ரீசஸ்ன்னு சொன்னாங்க, இது தப்பு. ஓகேவா? ஃபைன். அடுத்தது இன்னொன்னு டி தப்புன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப V2O4 dissolves in acid to give VO4 3- சொன்னது தப்பு. சோ அப்ப VO4 3- வெனடேட்டை கொடுக்கல, வேற ஏதோ ஒண்ணுதான் இது ஆசிட்ல டிசால்வ் ஆகும்போது கொடுக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? கம்ப்ளீட்டா டிசோசியேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஃபைன். இந்த ரியாக்ஷன் தெரிஞ்சுச்சுன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? சரி, ரொம்ப நேரம் பார்க்கணும்னு தோணுது. வீடியோவை ஸ்டாப் பண்ணி ப்ளே பண்றேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.